இதை வந்து பேய் பூதம்னு சொல்கிறதுல அறவே தப்பான ஒரு விஷயம். சில நிமிடங்களில் அவங்க எங்கெங்கே நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் தோன்ற மாதிரியான ஃபீலிங். இப்போ திடீர்னு இப்போ அப்பா வந்து டெல்லியில் இருக்கார், அம்மா வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க. பிரபஞ்சத்துக்கே அவங்க போகும். யூஎஸ், யூகே, லண்டன் இதெல்லாம் பார்க்காம இருக்காங்கன்னு செய்ய இறந்த பிறகு அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு யூஎஸ் இஸ்ரேல் ஒரு சைடில், ஈரான் ஒரு சைடில் இருந்து ஒரு பெரிய யுத்தம் ஒன்று நடக்கிறது. சாந்தி நிலவுமா அப்படின்னு உங்களிடத்துல கேட்டேன். முதல் கட்ட போர் முடிவுக்கான ஒரு விஷயம் நடக்க போகுது. அடுத்த கட்டம் முக்கியமான தீர்மானங்கள் உலக நாடுகள் அளவில் அவங்கவுங்க வீட்டில் இறந்தவங்க இருப்பாங்க. ஆவி வந்து சொல்லும் சில விஷயங்களை கண்ணால் பார்த்ததை சொல்லும். அவங்க இறந்த டைமுக்கு நோட் பண்ணுறோம்னு வச்சுக்க ஜாதகம், அங்கே தசா புத்திகள் வேலை செய்யும். நிறைய ஆத்மாக்கள் கோவிலுக்கு வரும், ஆஸ்பத்திரிலையும் நல்ல ஆத்மாக்கள் வரும். சில பேர் ஜாதகம் பார்க்க வராங்கன்னா அவங்க முன்னோர்களை அவங்களோட தொடர்பு பண்ணி கொடுத்துட்டோன்னு வச்சுங்க, அவங்க நல்லாவே வந்துடுவாங்க. அஸ்ட்ராலஜி தெரிஞ்ச ஒரு ஸ்பிரிட்னால அஸ்ட்ராலாஜிக்கலாக நம்மளை கைட் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மெடிசன் தெரிஞ்ச ஒரு மருத்துவம் தெரிந்த ஆவியினால் கண்டிப்பாக மெடிக்கலாக வந்து கைட் பண்ண முடியுமா? அன்பார்ந்த நண்பர்களே, நம்ம இன்றைக்கி சென்னையில் ட்ரஸ்ட்புரம் வந்திருக்கோம். இங்கே வந்து ஜோதிடர் திரு ஆர்பி ஹரி அவரோட இணைய உள்ளோம். இந்த ஒரு செஷன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு செஷனாக இருக்க போகிறது அப்படின்னு நம்புகிறேன். காரணம், இவர் வந்து சாமானிய ஜோதிடர் மாத்திரம் கிடையாது, இவர் ஆவிகளோட பேசக்கூடிய ஒருவர். ஆவிகளோட பேசி நம்மளுடைய ஜாதகத்துக்கு பலன், அந்த ஒரு ஆவியினுடைய சகாயத்தை கொண்டு நமக்கு பலன் கூறக்கூடிய ஒருவர். அதனால் நம்ம ஆவி உலகத்தை பற்றியும் ஆவிகளை பற்றியும் பல விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க சார். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். எங்களுடைய இன்டர்வியூவுக்கு நீங்கள் சம்மதிச்சதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு ஆவி உலகம் அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படி வந்து இதுக்குள்ளே நீங்கள் முதல்ல நுழைஞ்சிங்க? ஆவி உலகம் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக நம்மளுடைய உடலற்ற நிலையில் நமக்குள்ளே ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குது, சப்கான்ஷியஸ்ன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அந்த கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் வந்து மூளை இல்லாமல் செயல்படுவது. மூளைன்ற ஒரு ஸ்தூலமான ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது இல்லை, உடம்போடு போயிடுச்சு அது. அப்போது உணர்வோடு செயல்படக்கூடிய விஷயந்தான் ஆவி. அதனுடைய உலகம்ன்றது தனி. ஏன்னா அவங்களுடைய வியூ பாயிண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? இது இங்கிலீஷில் சோல்னு சொன்னால் கரெக்டாக இருக்குமா? சோல்னு சொன்னால் சார் சரி. இதை வந்து பேய் பூதம்னு சொல்கிறதுல அறவே தப்பான ஒரு விஷயம். ஓகே. நம்ம பயந்துட்டு அவங்க மேலே பேயின்னு சொன்னால் எப்படி இருக்கும் இல்லையா? கணக்கு தெரியாத நம்மளுடைய அப்பாவோ அம்மாவோ நம்மக்கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்க, நீயா பயந்து போய், ஏன்னா வழக்கத்துக்கு மாறின ஒரு விஷயத்தை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்கல்ல, அன்ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு பயத்தை வந்து ஆவி, பேய், பூதம், பிசாசு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மோரோவர் இது குழந்தைகளை பயமுறுத்துறதுக்கோ வெளியே போகாமல் இருக்கிறதுக்கோ இந்த கதைகள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நாம் அடுத்த நிலைமையை ஆத்மா என்ற நிலைமையை நோக்கி தான் நம்ம போகிறோம். நம்மளுடைய பாடி அழிஞ்சிச்சுன்னா அந்த ஸ்தூல உடலற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த மனசு, ஆழ் மனசு, கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் ரெண்டுத்துக்குமே வந்து மூளை தேவைப்படாது. மூளையற்ற நிலையில் அது செயல்படுது. ஏன்னா அது வந்து உணர்வு பூர்வமாக செயல்படுது. புரியுதுங்களா? நம்மளுடைய குழந்தைய நம்ம பார்க்குறோன்னு வச்சுங்களேன், உணர்வு பூர்வமாக தான் பார்ப்போம். இவங்க அப்பா இவங்க அம்மான்ற உணர்வுகள் இருக்கும், ஆனால் பேர் ஞாபகம் இருக்காது. அது போக போக தான் அந்த ஆவிகளுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த உலகம் வேறு இல்லை. மூளையோடு வாழ்ந்துட்டு பட்டுன்னு மூளை போயிடுச்சு, மூளையை எரிச்சிட்டாங்க. இப்போ மூளை இல்லாமல் செயல்படணும். அப்போ அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? உடலே இல்லை, மூளையும் இல்லை, வெறும் உணர்வு நிலை. சில நிமிடங்களில் அவங்க எங்கெங்கே நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் தோன்ற மாதிரியான ஃபீலிங் வரும். இப்போ திடீர்னு இப்போ அப்பா வந்து டெல்லியில் இருக்கார், அம்மா வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க, ஒய்ஃபோடு அவர் திருச்சியில் வாழ்ந்துட்டுருக்கிறாருன்னு வச்சுக்கோ, இறந்துட்டார். அம்மாவை பற்றி நினைக்கும் பொழுது அந்த அந்த நினைவு அலைகளானது அவரை வேகமாக கொண்டு போய்
அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும். திடீர்னு அப்பா நினச்சா அங்கே போயிடும். இது மாதிரி தான் ஆவி அலையுதுன்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம மூளையோடு இருக்கும்போது கண்ட்ரோலாக ஒரு இடமா, மூளை இல்லாத நேரத்தில் நினைக்கும் போதெல்லாம் நம்ம அலைய ஆரம்பிப்போம். அவங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் பவர் வரும்பொழுது தான் ஒரு இடமா அவங்களால இருக்க முடியும். இல்லைன்னா சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை. பிரபஞ்சத்துக்கே அவங்க போக முடியும். யூஎஸ், யூகே, லண்டன் இதெல்லாம் பார்க்காம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இறந்த பிறகு அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு இறைவன் ஒரு மிகப்பெரிய ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. ஆனால் அவங்க போகணும், நினச்சா போகலாம். இந்த உலகமே ஆவிகளுக்கான ஒரு ஃப்ரீடமான ஒரு உலகம் அது. ஏன்னா அவங்களால பாடியை சுமந்துக்கிட்டு போக வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. உடலற்ற நிலையில் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ண முடியும். அதுதான் ஆவி அலையுதுன்னு சொல்லுவாங்க. கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு இடமா நிற்கிறதுக்கு அவங்க ஒரு லெவலுக்கு பயிற்சியால் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரே இடமா ஒரு வீடு, தன்னுடைய குடும்பம், அது அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 months ஆகிடும். அது வரைக்கும் இறந்தவங்க நினச்ச இடத்துலலாம் போய் நிற்பாங்க. எங்கெங்கே நினைக்கிறாங்களோ அங்கங்கே இருப்பாங்க. நம்ம இப்போ கற்பனை பண்ணி பாருங்களேன், கண்ணை மூடிட்டு நம்ம போன ஊருக்கெல்லாம் ஒரு ரவுண்டு அப்படியே இமேஜினேஷனில் போயிட்டு வரலாம்ல, அந்த மாதிரி அவங்களால முடியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஆவி உலகம்னா அவங்களுடைய பார்வை எல்லாம் இதே தான். தனியாக எங்கேயோ இருக்காங்க, 7 அது என்ன சொல்லுவாங்களா, மேல் உலகத்தில் இருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. இறந்தவங்க அவங்க இடத்துல அங்கே தான் இருப்பாங்க. இந்த அலைதல்ன்றது அவங்களுடைய எண்ணங்கள் படி ஒரு இடமா போவாங்க. எல்லாம் இருக்கிறவங்க ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்கவுங்க வீட்டில் இறந்தவங்க இருப்பாங்க, மேக்சிமம் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தனி உலகம்ன்றது கிடையாது. நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு? ஒரு நாள் டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தாயின்னு ஒரு புத்தகம் வந்து என் ஃப்ரெண்டை கொண்டு வந்துட்டு, அதில் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் சொல்கிறவர் ஒரு ஆவிகளோட பேசலான்னு ஒரு கட்டுரை. அதை படிச்சுட்டு நான் அவரை போய் மீட் பண்ணேன். அவர் மீட் பண்ணோடனே அவர் சில டெஸ்ட்டெல்லாம் வச்சார், ஆவியோட பேசுறதுக்கு முடியுமான்னு. அப்போ ஒருத்தர்கிட்ட ப்ராக்டிஸ்க்கு என்னை அனுப்பிச்சார். அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த உடனே எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அப்போ எங்கள் அப்பா இருந்தார் உயிரோட. அவர் இதெல்லாம் நம்பாமல் எப்படி இருந்தார். ஆனால் இறந்த பிறகு அவருடைய கான்டாக்ட் தான் எனக்கு. உங்கள் அப்பா இருந்த போதே நீங்கள் மீதி ஆவிகளோட பேசுவீங்க? நான் அப்பா இருக்கும்போதே இதில் இறங்கிட்டேன். அப்போ எனக்கு ஜாதகம் பற்றிலாம் தெரியும். எங்கள் அப்பா ஜாதகம்லாம் பார்ப்பார். ஆனால் இதில் அவருக்கு ரொம்ப பயன்றதை விட என்ன சொல்கிறது, கெட்ட விஷயம் அப்படின்னு நினச்சார் அவர். ஆவி பேயெல்லாம் வந்து நம்ம குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு நினச்சார். ஆனால் அவர் இறந்த பிறகு இப்போது அவரை வணங்குறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணினுங்க. அவர் கான்டாக்ட் எனக்கு கிடச்சிது. அவருடைய கான்செப்ட்டு அவர் இறந்த பிறகு மாறிப்போச்சு. இதில் வந்து உங்கள் அப்பாவோட எப்படி உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டது? உங்கள் அப்பாவுடைய ஸ்பிரிட்டோட எப்படி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க? நான் ஆவி உலக கான்டாக்ட் பண்ணும் பொழுது எனக்கு தாமோதரன் அப்படின்னு ஒரு பேரில் தான் வந்துட்டு இருந்தது. சரி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பேன். அவர் நிறைய பலன்லாம் சொல்லுவார், இது நடக்கும் அது நடக்கும்னா எதுவுமே சரியாக நடக்கலை. எதுனா சும்மா ஃபேக்காக இருக்குது, அவர் சொல்கிறதெல்லாம் எதுவுமே நடக்கலை. கூப்பிட்டா உன்னுடைய ஆறுதலுக்காக சொல்கிறேன் அப்படின்னு. அப்புறம் நமக்கே ஒரு போர் அடிக்கும்ல, பேசிகிட்டே இருக்கிறோம், கான்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம கேட்குற கேள்வியெலாம், நான் 10th பாஸ் பண்ணுவேன்னா எவ்வளோ மார்க் எடுப்பேன், நான் 10th +1 படிக்கிறேன் எவ்வளோ மார்க் எடுப்பேன். சிலது கரெக்டாக இருக்கும், சிலது ஃபெயிலியர் ஆகும். இது அப்படியே மாறி மாறி இருக்குமா. ஒரு கட்டத்தில் ஃபெயிலியர்னாலேயே அது ஃபேக் ஆகிற மாதிரி நமக்கே அந்த கான்டாக்ட் வேண்டாம் அப்படின்னு சீப்படா அப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுவோம். சில இதெல்லாம் கூப்பிட்டு எல்லாமே ஃபெயிலியர் ஆகும். பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ சமாதானத்துக்கு கேட்குறப்ப, ஆக்சுவலாக ஆவிகிட்ட அப்படி கேட்கவே கூடாது. எதிர்காலத்தை பற்றி எல்லா ஆவிகிட்டையும் கேட்குறதே தப்பு. ஆவி வருதுன்னா அதை வந்து ஒரு மனுஷன் இறந்துட்டா அவனுடைய கம்யூனிகேஷன் தானே. நீ உடனே ஜோசியமாக மாற்றிட்டியே, அது நம்ம தப்பு தானே. ஆவிகிட்ட போய் ஜோசியம் கேட்குறோம்,
அப்படின்னா என்ன? அவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஆவி வந்து சொல்லும் சில விஷயங்களை, கண்ணால் பார்த்ததை சொல்லும். அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதை சொல்லும். அந்த காலத்தில் எங்கள் இது ஒருத்தர் சொல்வார், ஆக்சுவலாக ஒரு மாடு ஒருத்தர் திருடிட்டு போயிட்டாங்க. திருடிட்டு ரொம்ப தூரம் 2-3 எல்லை தாண்டி போயிட்டாங்க. அதை அந்த இருக்கிற ஆவிகள் வந்து பார்க்குது. நம்ம வீட்டு மாடை ஒருத்தர் திருடிட்டு போகிறான் அப்படின்னு, புரியுதுங்களா? அப்போ அந்த மாடை ஒருத்தன் திருடிட்டு போகிறான், ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டான், அவ்வளோ பின்னாடியே ஃபாலோ பண்ணான்னு தெரிஞ்சுங்க. ஆனால் கம்யூனிகேட் பண்ணி தன்னுடைய வீட்டாருக்கு சொல்ல முடியாது. சொல்கிறதுக்கு கம்யூனிகேஷன் இது கிடையாது. அதனால் அவர் பார்க்குறதோட சரி. அடுத்தது குறி கேட்குறவங்ககிட்ட இவங்க போனாங்கன்னா, இந்த ஆவி அங்கே வந்து இத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆள் மாடை திருடிட்டு போயிருக்கிறான் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா, அது எதிர்கால பலன் கிடையாது, அது ஆவிகளால் பார்த்தது. இப்போ இவங்க போய் அதே மாதிரி மாடை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன், ஆவி கரெக்டாக சொல்லிடுச்சு. அப்போ ஆவிக்கு வந்து எதிர்காலம் தெரியும். இப்போ திருப்பி கூப்பிட்டு என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் சொல்லுன்னு கேட்டால் அதால் எப்படி சொல்ல முடியும்? அதை ஆவிகளால் பார்த்தது கேட்டது விஷயங்களை பற்றி அவங்க சகஜமாக பழகுவாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், எங்கள் அப்பாவுக்கு வந்து ஜாதகம் தெரிஞ்சதுனால நான் கேட்குற கேள்விகள் ஜாதக அடிப்படையிலையும் கோள்களின் அடிப்படையிலையும் அவர் சொல்லிடுறார். அதனால் எங்கள் அப்பா ஜோசியராக இருந்ததுனால எனக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் அது. அவர் உங்கள் அப்பா எப்படி சொல்வார் அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லா ஆவிகளுக்கும் எதிர்காலம் சொல்ல வராது. அவங்க துறையில் என்ன இருக்கோ அதை பற்றி அவங்க சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா பவர்ன்றதை விட அவங்க உடம்பை இழந்து நிற்கிறாங்க. அவங்க ஒரு உணர்வோடு இருக்காங்க. அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணணுன்னு ஆசைப்படுறாங்க. நீ உடனே ஜோசியை பார்க்குற மாதிரி மாற்றிட்டா தப்பு. அது நம்மளுடைய ஆசைகளை காட்டுது. நான் வீடு வாங்குவேனா, இடம் வாங்குவேனா அப்படின்னு ஆவிக்கிட்ட கேட்டேன். சரி, நம்ம அப்பாவே அம்மாவோ இறந்துட்டாங்க, அவங்க வந்த பிறகு நல்லா இருக்கியாம்மா, எப்படி இருக்க, என்ன இருக்கு அப்படிலாம் கேட்குறது அதை விட்டுட்டு, அடுத்தது என் பிள்ளை உன் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வை, என் பேரை நல்லா பாஸ் பண்ணணும், நீ தான் ஹெல்ப் பண்ணணும், அப்படி ஹெல்ப் பண்ணணுன்னு கேட்டால் கூட பண்ணுவாங்க. பாஸ் பண்ணுவேனான்னு கேட்டால் எப்படி சொல்லுவாங்க? ஸோ எல்லாத்துக்கும் லிமிட்டேஷன் இருக்குது. ஆவிகளுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஆவிகளுக்கும் தசா புத்திகள் வேலை செய்யும். அவங்க இறந்த டைமுக்கு நோட் போட்டோன்னு வச்சுங்க ஜாதகம், அங்கே தசா புத்திகள் வேலை செய்யும். அதனால் எல்லா ஆவிகளுக்கும் எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது. அதனால் சில ஆவிகளுக்கு சில காரியம் செய்ய முடியுன்றது ஜாதகத்திலே இருக்கும், அவங்க இறந்த டைமிங்கை வச்சு. ஸோ எல்லார் வீட்லேயும் இறந்தவங்க இருக்காங்க. ஒரு சில ஆவிகள் தான் அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறவங்களாம் மாறுவாங்களே தவிர எல்லா ஆவிகளும் பார்க்குதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பையனை ரோட்டில் ஏதோ தகராறு, அவங்க அம்மா வந்து அவங்க வீட்டில் இருக்க அடிக்கிறாங்க அந்த பையனை. ரோட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அம்மாவால் தடுக்க முடியல, அழுகுறாங்க. இதே அம்மா செத்து போனாலும் அதே தானே செய்வாங்க. காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் தேவைப்படுது இல்லை? அவங்க உயிரோட காலத்தில் எந்த அளவு அந்த எக்ஸ்ட்ரா பவர்ன்றது வில் பவர். உயிரோடு இருக்கும்பொழுது வில் பவர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதோ அதுதான் ஆவிகள் மூலமாக அது செயல்படும். வில் பவர் கம்மியாகிறனால செயல்படவும் முடியாது. இறந்தாலும் அதே தான். அவங்க வாழ்ந்த காலத்தில் எப்படி இருக்கிறாங்களோ அதை விட கொஞ்சம் அறிவு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் கெட்டவங்களாக இருந்து திருந்தினவங்களாக இருக்கிறாங்கல்ல. இந்த ஆவி அப்படின்றது கூட மனித உடல் இழந்த பிறகு கிடைக்கிற ஒரு விஷயம். அப்போ அதுலேயும் ஒரு தன்மை வரும், கெடுதல் படக்கூடாது, நம்மளால் பாதிக்கக்கூடாது. உண்மையான மனிதர்களெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க படுற கஷ்டம்லாம் வரும்போது அவங்களுக்கு நம்ம உயிரோடு இருக்கும்போதே ஹெல்ப் பண்ணலையே, இப்போது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி மனசு ரீதியாக உள்ளே புகுந்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுவாங்க. சில சமயம் நமக்கு ரொம்ப துக்கத்தில் இருக்கிறோம், யாராவது பக்கத்தில் வந்து தட்டி கொடுத்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்ல. அதே மாதிரி நம்ம ரொம்ப சோகத்தில் தனியாக இருக்கும்போது நல்ல ஆத்மாக்கள் வந்து பக்கத்தில் இருந்தால் அந்த வைப்பு வந்து நமக்கே ஒரு அமைதி. கொஞ்சம் இந்த ரூமுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்குப்பா ஒரு மாதிரி. அந்த ரூமில் ஏதாவது ஒரு ஆத்மா இருக்கும்,
அது வந்து இவரை வந்து அதனுடைய ஆறா இருக்குல்ல சாந்தப்படுது. இதே தான் கோவில் விஷயத்துலையும். இந்த கோவிலுக்கு போய்ட்டு தான் நிம்மதியாகுது அப்படி. அந்த கோவிலில் எத்தனை பக்தர்கள் வருவாங்க. அந்த பக்தர்கள் இறந்த பிறகு அந்த கோவிலுக்கு போகிறத அவங்க பின்தொடருவாங்களா இல்லையா? எவ்வளோ பக்தர்கள் போகிறாங்க. சில பேர் தான் திருப்பதிக்கு மாதம் ஒரு வாட்டி போயிட்டு வருவாங்க. அவங்கெல்லாம் இறந்தாலும் அதை செய்வாங்க. திருப்பதிக்கு போகிறோம். அப்போ அவங்களால நிறைய விஷயங்களை பார்க்கும்போது அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த கோவிலுக்கு போகிறதுல நல்லவங்க தான் கோவிலுக்கு போவாங்கன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும் பட்சத்தில் நிறைய ஆத்மாக்கள் கோவிலுக்கு வரும். அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பு அந்த மனிதர்களுக்கு செய்யும். அது இறைவன் செய்ததாக எடுத்துக்கொள்ளப்படும். இறைவன் தூதர் தானே ஆத்மாக்கள் எல்லாமே. அதனால் எல்லா கோவிலும் அந்த கெட்ட ஆவி நல்ல ஆவி கோவில் உள்ள ஆவி வராது பேய் வராதெல்லாம் கிடையாது. நீங்களோ நானோ இறந்தாலும் கோவிலுக்கு செல்லுவோம். இது வந்து நிதர்சனமான ஒரு விஷயம் இல்லையா? எனக்கு வந்து இது பிடிக்கும். நம்ம மயிலாப்பூர் கோவில் சின்ன வயசுலேருந்து அடிக்கடி போயிட்டு வரேன். கபாலீஸ்வரர் கோவில். அங்கே நான் போவேன். நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் போவேன். அப்போ அது அந்த இடத்துல போனால் எனக்கு ஒரு வைப் கிடைக்குதுன்ற ஒரு ஃபீலிங். அது அந்த இருக்கிற ஆத்மாக்களாக கூட இருக்கலாம். நம்ம கண்ணுக்கு தெரியாதவங்க மனசு உருகி வேண்டும் பொழுது அங்கே இருக்கிற ஆத்மாக்கள் உதவி செய்யும். கோவிலில் நல்ல ஆத்மாக்கள் இருக்கும். நல்லது செய்கிறவங்க நல்ல ஆத்மாக்கள் தானே. அப்படி தான் இருக்கும். எந்த ஆவியும் உள்ளே வராதுன்றது கிடையவே கிடையாது. எல்லா கோவில்லையும் ஆத்மாக்கள் இயல்பாக போய் வருவார்கள். அந்த பழக்கம் சின்ன வயசுலேயே இருந்தால் போவாங்க. கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் ஒருத்தன் வளர்ந்துட்டான். இறந்த பிறகு அவனுக்கு ஃபீலிங் வரும். ஸோ இந்த ஸ்தூல உடல்ன்றது இப்போ தானே எனக்கு தெரியுது. மூளையோடு இருக்கும்போது எனக்கு தெரியல. நானும் கோவிலுக்கு போகிறேன், இது வரைக்கும் போகல. வருவார்கள். அங்கே இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணுவோம் தோணும். ஆஸ்பத்திரியிலையும் இருப்பாங்க. ஆஸ்பத்திரிலையும் நல்ல ஆத்மாக்கள் வரும். ஒருத்த மனுஷன் உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கிறான் அப்படின்னா அவன் சொந்தக்கார ஆத்மாக்கள் அங்கே வரும். கூடிய வரைக்கும் டாக்டர் உதவி செய்கிறது ஒரு பக்கம், இவங்களும் சேர்ந்து குணப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதில் நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் தான் நம்மளை வந்து அவங்களால ஹெல்ப் கிடைக்கணுன்னா அதான் கிடைக்கும். நம்ம அவ்வளோ கொடூரமான ஆளாக இருந்தால் யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. வெறும் டாக்டர் மட்டுமே தான் செயல்படுவாங்க. நமக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்காது. நல்ல மனிதர்களுக்கு நல்ல ஆத்மாக்களுடைய உதவி கூப்பிடாமே கிடைக்கும். இது இயற்கை. உங்கள் அப்பாவோட ஒரு கனெக்ஷன் கேட்டேனே. முதல்ல தாமோதரனோட பேசியிருந்தீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா இறந்த பிறகு நான் நடுவில் அந்த கான்டாக்ட்லாம் விட்டுட்டு போகிறது வருது தெரியும். ஆவி கூட பேசுறது தெரியும். தேவையான ஆளுங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்த பிறகு ஒரு 10 நாள் ஆன பிறகு எங்கள் அம்மா கேட்டாங்க, ஏதாவது அப்பா கூட பேச முடியுமா? அப்போ தான் கூப்பிட்டேன். உடனே எழுத ஆரம்பித்தார். நான் உங்கள் கூடவே இருக்கேன், நீங்கள் பயப்படாதீங்க, நான் வந்து உங்கள் கூட இருந்து வழி நடத்துவேன் அப்படின்னு. அது அம்மா கிட்ட சொன்னேன்னா எங்கள் அம்மாலாம் ஒரு அழுது சந்தோஷம். ஓகே, அடிக்கடி கூப்பிடுவேன். அப்புறம் நான் திருப்பி ஜோசியம் தானே கேட்பேன். எப்போ நல்லா இருப்போம், என்ன செய்வோம், நீ ஜாதகத்தை எடு, பிரி, முன்னாடி வை, என்ன தசை நடக்குது, இது நடக்குது, இந்த இடத்துல உனக்கு இது நடக்கும், இந்த இடத்துல இது இந்த மாதிரி செய், உனக்கு நல்லது நடக்கும். அப்படி உடனே என்ன தோணும், ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் கூப்பிடுவோம்ல, எங்கள் அப்பாவை கூப்பிட்டேன் சொன்னார். அவங்களும் ஜாதகத்தெலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. நானும் என்ன பண்ணுவேன், ஜாதகத்தை பிரிச்சுட்டு தசா புத்தியை வச்சுட்டு அவரை கூப்பிடுவேன். கூப்பிடுவது உனக்கு இந்த தசை நடக்குது நான் கேட்பேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலை வேணுமா, லவ் அப்படிலாம் கேட்பானுங்க பசங்க. சில கிண்டலாக பண்ணுறவனுங்க கிண்டலான கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது. முக்கியமானது 1-2 பலிக்கும்பொழுது எதிராளி கிண்டல் பண்ணுறது நிறுத்திடுவான். உங்கள் அப்பா சொன்ன மாதிரி நடந்துச்சுரா அப்படின்பா. அடுத்த வாட்டி அவன் உட்காரும்போது பயபக்தியோடு கேட்பான். மாறுது. ஒரு கட்டத்துக்கு மேலே பேனா பேப்பர்லாம் தூக்கி போட்டு ஜாதகம் வச்சுருவாங்க.
அதை பார்த்து சொல்கிற மாதிரியே இருக்கும். நானாக சொல்லுவேன். அப்போ பேனா தேவைப்படலை. எழுதுறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். இது யார் பயிற்சி பண்ணாலும் வரும். இப்போ நீங்கள் பயிற்சி பண்ணாலும் வருவாங்க. நல்லா இதாகிடுச்சுன்னு வச்சுக்கலாம், பேனாலாம் தேவையில்லை, உடம்பு உள்ளேயே வருவாங்க. அந்த ஃபீல் பண்ணலாம், உடம்பு ரெண்டாக பிரிய அதை ஃபீல் பண்ணலாம். அவங்க மனசு உள்ள பேசுகிறத ஃபீல் பண்ணலாம். எப்படியோ எங்கள் அப்பாவுடைய காண்டாக்ட் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஜாதக பலன் மாதிரியே போச்சு. அப்புறம் ஒரு நாள் வந்து நோயை பற்றிலாம் குணப்படுத்த முடியுமா என்பது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தார். அதில் தான் ஓகே, இது வெறும் ஜாதகம் மட்டும் இல்லை, இவர் கூட ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சு. இப்போ யாராவது கஷ்டத்தில் வர்றாங்கன்னு வச்சு, இப்போ இந்த இடத்துல சில பேர் வசதி இல்லாதவங்களாம் வருவாங்க கஷ்டம் சொல்லி. நான் சொல்லுவேன், சரி நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன், விளக்கேற்றிட்டு போயிடுங்கன்னு சொல்லுவேன். போயிடுவாங்க, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் என்றைக்காவது பார்க்கும்போது, சார் அன்றைக்கி வந்தேன் இல்லை சார், ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு சார் அப்படின்வாங்க. அப்போ நான் அழுத்தமாக சொல்லுவேன், நீங்கள் வந்து விளக்கேற்றுனீங்களா, அவர் வந்து ஹெல்ப் பண்ணார். அப்படி தான் நான் சொல்ல வேண்டி இருக்குமே தவிர அவங்களாம் வந்து நடந்ததுன்னெலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதில் ஏதோ நடந்துச்சு, அவ்வளோதான். புரியுதுங்களா? ஆனால் இவர் ஹெல்ப் பண்ணியிருப்பார். இப்போ வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் ஆவியினால் இல்லாட்டி அஸ்ட்ராலஜி தெரிஞ்ச ஒரு ஸ்பிரிட்னால் அஸ்ட்ராலாஜிக்கலாக நம்மளை கைட் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லாஜிக்கை நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா, ஒரு மெடிசன் தெரிஞ்ச ஒரு மருத்துவம் தெரிந்த ஆவியினால் கண்டிப்பாக மெடிக்கலாக வந்து கைட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா அவங்க விட்டு போனதை யார் மூலமாக வெளிப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அதனால் மெடிக்கல் இப்போ ஒரு மாஸ்டராகிறாருன்னு வச்சுங்களேன், இறந்துட்டார், ஆனால் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா அவருடைய ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கும். அவர் தன்னுடைய இன்வென்ஷனை வெளிப்படுத்தணும்னு நினைப்பார். அதில் எவன் சூட்டபுளாக இருக்கிறான்றதை பார்த்துக்குவாங்க அவங்களுடைய வேவ் லெங்க்த்தோட. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு சேனல் பண்ணுறீங்க, ஏன் ஒரு டிடெக்டிவ் மாதிரி கொலை குற்றங்களை கண்டுபிடிச்சி வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன்? ஏன்னா உங்களுக்கு வேவ் லெங்க்த்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. உங்கள் வேவ் லெங்க்த்து ஆன்மீகம், ஜோதிடம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்கள் வேவ் லெங்க்த்து கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டாக்டர்களுடைய வேவ் லெங்க்த்து பார்த்து அதில் யார் சூட்டபுளோ அவங்களுக்கு அவங்க மூலமாக இந்த பெரிய டாக்டர் ஹெல்ப் பண்ணுவார். அதனால தான் கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் யாரா பின்னாடி இவர் இருப்பார். இப்போ வந்து ஆவிகளோட பேசுகிறதுக்கு ஒரு மீடியம் தேவை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். மீடியம்னா என்ன, மீடியம்னா யார்? ஒரு மீடியமாக ஆர்த்துக்கு எந்த தகுதி தேவைப்படுறது? இன்கேஸ் அந்த ஒரு சென்சிட்டிவிட்டியோ அந்த ஒரு தகுதியோ நம்ம இடத்துல இல்லை அப்படின்னா, நம்ம ட்ரெயின் பண்ணி ஏதாவது ஒரு முயற்சினால் அந்த ஒரு தகுதியை நம்மளாலேயே ஏற்படுத்திக்க முடியுமா? முதல் பாயிண்ட்டு, ஆர்வம் தீவிரமாக இருக்கணும். ஆவி கூட பேசணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும். ஆர்வம் இருந்தாலே நம்ம வந்து இதை கற்றுக்க முடியும். எப்படி வந்து சில விஷயங்களை இயல்பான விஷயங்கள் தான். இது பெரிய ட்ரைனிங்லாம் ஒரு 10 days உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே வரும். ஆனால் ஆவியை எப்படி ட்ரீட் பண்ணோன்றது தான் நம்ம கற்றுக்கணும். ஏன்னா எல்லா ஆவிகளை கூப்பிட்டு ஜோசியமாக பார்க்கறது தான் தப்புன்னு சொல்ல வரேன். கலந்து உரையாடல் அப்படின்னு வச்சுக்கிட்டா அது எப்படி ஒரு ஃப்ரெண்டோடு இருப்போம், அந்த மாதிரி இருந்துட்டால் ஒரு எக்ஸ்ட்ரானரி பவர் அவங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்காம பழகணும். நமக்கு உடம்பு இருக்குது, அவங்களுக்கு உடம்பு இல்லை. உடம்போட சில காரியங்கள் செய்ய முடியறத உடம்பு இல்லாமல் அவங்களால செய்ய முடியாது. ஆனால் உடலற்ற நிலையில் சில காரியங்களை அவங்களால செய்ய முடியும். அது மனசு ரீதியாக போய் மனசு மாற்றம் இதெல்லாம் செய்ய முடியும். இப்போ ஒருத்த வண்டி ஓட்டிகிட்ருக்கிறான்னா அவனை பாதுகாப்பாக ஓட்டும்படி செய்ய முடியும். அதே டைமில் கெடுதல் நினைக்கிறோன்னா வண்டி ஓட்டும்போது கான்ஷியஸ் ஒரு மாதிரி ஆகிட்டு விழ வைக்கவும் அவங்களால முடியும். ஸோ மீடியமாக இருக்கிறதுக்கு ஆர்வம் தான் ரொம்ப முக்கியம். ஆர்வம் தான் முக்கியம். எல்லாரும் பேசலாம். உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் என்ன, நம்ம உடம்பு சரியில்லாமல் ஆவியோட பேசணும்னு நினைப்போமா? இல்லை. ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு வேண்டாம், சின்ன வயசு, மிடில் வயசு எல்லாருமே பண்ணலாம். இது ஒரு சைக்கிள் ஓட்டுற அளவுக்கு கஷ்டம் கிடையாது. மனசு தான் இங்கே.
நான் உங்ககிட்ட ஏற்கனவே கேட்டு வச்சுட்டு இருந்தேன் இந்த கேள்வியை, கொஞ்சம் உங்கள் அப்பா கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு. அதாவது இப்போ யூஎஸ்க்கும் யூஎஸ் இஸ்ரேல் ஒரு சைடில், ஈரான் ஒரு சைடில் இருந்த ஒரு பெரிய யுத்தம் ஒன்று நடக்கிறது. இந்த யுத்தம் நல்லபடியாக முடிஞ்சு திருப்பி உலகத்தில் ஒரு பீஸ் ஏற்படுமா, சாந்தி நிலவுமா அப்படின்னு உங்களிடத்துல கேட்டேன். நம்ம வந்து இதை ரெக்கார்ட் பண்ணுறது வந்து 5th ஏப்ரல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். நீங்கள் உங்கள் அப்பா கிட்டேருந்து கிடச்ச பதிலை நீங்கள் பதிவு பண்ணலாம். நீங்கள் கேட்க முடிஞ்சதா அவங்களால உங்கள் அப்பாவை? அதான் அது மட்டும் கேட்டு வச்சுருக்கேன். ஏப்ரல் 25-26 முதல் கட்ட போர் முடிவுக்கான ஒரு விஷயம் நடக்க போகுது. ஏப்ரல் 25-26 2026. சரி. அடுத்த கட்டம் ஆகஸ்ட் 30-31 ஒரு முக்கியமான தீர்மானங்கள் உலக நாடுகள் அளவில் எடுக்கப்படும். ஸோ இது அவங்க மூலமாக கிடைச்ச எனக்கு இன்ஃபர்மேஷன், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சரி.